பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மதுரை தமுக்கம் மைதானத்தில் இருந்து காந்தி அருங்காட்சியகம் வரை மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் கலந்து கொண்ட விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வாக்கு திருட்டு விவகாரத்தை இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக எதிர்கொள்ள உள்ளதாகவும் ராகுல் காந்தி தலைமையில் நீதி யாத்திரை நடைபெறும் என்றும் தெரிவித்தார். போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டு நடைபெறுகிறது. வாக்கு திருட்டின் அடிப்படையிலே மோடி அரசு யார் தட்டி கேட்க வேண்டுமோ அந்த தேர்தல் ஆணையமே இப்பொழுது மோடி அரசுக்கு துணையாக நிற்கிறது. அமித்ஷா அவர்களுடைய தொடர் சதிகளால் பாஜக அரசு அமைந்திருக்கிறது. 400 இடங்களை பெறப்போகிறோம் என்று சொன்ன மோடி அவர்கள் 240 இடங்களை மட்டும் வெற்றி பெற்றார்கள். அதிலே 40 இடங்களிலே மிகப்பெரிய வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது. அதிலே ஒரு இடத்தை பெங்களூர் மத்திய தொகுதியிலே அந்த திருட்டை பிடித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். அதை பற்றி ஆகஸ்ட் 7ஆம் தேதி டெல்லியிலே நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பிலே மிக விரைவாக ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அந்த திருட்டை போல 48 இடங்களிலே இதே போல வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது என்பதும் அதை வெளிக்கொண்டு வருவோம், அதற்காக தனியாக அணிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து 14 நாட்களாக பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டோம், வாய்ப்பு தரவில்லை. தேர்தல் ஆணையத்தை சந்தித்து இதை பற்றி முறையிட வேண்டும் என்பதற்காக 300 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே சென்றோம். அதற்கும் அனுமதிக்காமல் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு ஜனநாயக படுகொலை நடைபெற்றது டெல்லியிலே. இதை கண்டிக்கின்ற வகையில் அடுத்த கட்டமாக ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலும் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலும் இன்று மதுரையிலே இந்த தீப்பந்தம் ஏந்திய அமைதி பேரணி நடைபெற்றது. பீகாரில் அது வாக்காளர் நியாய யாத்திரை நடைபெறப் போகிறது. இந்தியா கூட்டணியுடைய சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் அந்த யாத்திரையை முன்னின்று நடத்தப் போகிறார். 16 நாள் நடக்கப் போகின்ற யாத்திராவில் கடைசி நாளாக செப்டம்பர் 1ஆம் தேதி பட்னாவில் நிறைவேறும். அதில் இந்தியாவினுடைய கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள். தமிழக முதலமைச்சர் உட்பட அனைத்து தலைவர்களும் அதில் கலந்து கொள்வார்கள்.